டேய் சின்ராசு, நீ எப்படா வந்த? ஏன்டா நான் வந்ததே உனக்கு தெரியலையா? அப்ப இவ்வளவு நேரம் நடந்தது எதுவுமே உனக்கு ஞாபகமே இல்லையா? டேய் என்னடா மச்சான் சொல்ற? நான் சரி இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு சரி இந்த அண்ணன் கிட்ட சரக்கு அடிக்கலாமான்னு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவரும் சரினாரு. சரி அப்புறம் பாட்டில் வாங்கிட்டு நான் நேரம் இங்கே வந்துட்டேன். நானும் அண்ணனும் உட்காந்து அடிச்சிட்டு இருந்தோம். எனக்கு அவ்வளோதான் தெரிஞ்சது, வேற ஒன்றும் ஞாபகம் இல்லையே. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்குதா? எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லையே கருத்தி. நீ கூப்பிட்டது நானும் வந்தேன்னா சரி அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து அடிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் இது அப்படியே தூங்கிட்டு மாட்டிருக்குது. அப்புறம் மழை வரது பார்த்து எந்திரிச்சோம். பார்த்து சென்ட்ரஸ் பக்கத்தில் இருந்தாப்புல. நீ எப்போ சென்ட்ரஸ் வந்த? நீ தோட்டத்து பக்கமால வரவே மாட்டியே, அதிசயமா வந்திருக்கிற. ஓ அதனால தான் மழையெல்லாம் வருதா? சரி வாங்க, நான் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரி வாங்க, நான் தெரியாம தான் இந்த பக்கம் வந்துட்டேன். வழி மாதிரி வந்துட்டேன்னா என்னமோ. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். உங்களோட சேர்ந்து வாரு, நானும் மலையில் நனைஞ்சிட்டு இருக்கிறேன். சரி நீங்கள் முதல்ல வீடு போங்க, அப்போ தான் தெரியும் என்ன நடந்ததுன்னு. ஆமாப்பா ஆமாப்பா, மலையில் நினைச்சது எனக்கே பாரு, ரொம்ப குளிர் அடிக்குது. போட்ட சரக்கால எங்கே போச்சுன்னே தெரியல. சரி வா தம்பி கார்த்தி, வா போலாம் வா. சரிண்ணா வாங்க போகலாம். சின்ரஸ் வாடா போகலாம். அண்ணா சரிண்ணா, நான் இப்படி எங்கள் வீட்டுக்கு போகிறேன். நீங்களும் பார்த்து வீட்டுக்கு போங்க சரியா? சரிப்பா சின்ராசு, சரி போயிட்டு வா போ. டே கார்த்தி பார்த்து போடா வீட்டுக்கு, போயிடுவீல்ல? சரிடா மச்சான், நீ போயிட்டு வா, நான் போய்க்கிறேன். மலரே, அடியே மலரே, இந்த மலர் வீடு எங்கே போனா ஆளவே காணோம்? என்ன இப்பதான் வீட்டுக்கு வர நேரமா? ஆமாம் மலர், கொஞ்சம் நேரமாகி போச்சு. கொஞ்சம் தோட்டத்தில் வேலை அதிகமா, அதனால தான் வீட்டுக்கு வர கொஞ்சம் நேரமாகி போச்சு. அது கிளம்புறப்போ மழை வேற பிடிச்சிருச்சா, மழையில நனைஞ்சிட்டே வந்தேன்னா அதான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குது. ஓஹோ, தோட்டத்துல ரொம்ப வேலையா? ஆமா, இன்னைக்கு என்ன வேலை பண்ணீங்க? இவன் என்ன வேலை செஞ்சான்னு கேட்குறான். இன்னைக்கு நம்ம எந்த வேலை செஞ்சோம்? ஒன்றுமே செய்யவே இல்லையே. என்னத்த சொல்றது? சரி ஏதோ ஒன்று சொல்லி விடலாம். அது ஏன் மலர் கேட்குறேன்? தோட்டத்துக்கு போனால் ஏகப்பட்ட வேலை கிடக்குது. வேலை இல்லாமையா கிடக்குது? ஏதோ ஒரு வேலையை மாற்றி மாற்றி செய்ய வேண்டியதா? இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன்? அம்மா புள்ளை பையனால இங்க. புள்ளை பையனால தூங்கிட்டாங்க. நீங்க வர வரைக்கும் முடிச்சிட்டு இருப்பாங்களா? மணி என்ன நேரமாச்சு இப்போ? ஆமா இல்ல, கொஞ்சம் நேரமாகி போச்சு. சரி சரி, சாப்பாடு ஏதாவது இருந்தால் கூட பசிக்குது. நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசிக்கிறேன் நான். சாப்பிடுங்க. கொண்டா மலர், நல்ல பசி. மத்தியானம் கூட நான் சாப்பிடவே இல்லையா, ரொம்ப பசி எடுக்குது. குடு குடு. ஏன் நான் மத்தியானத்துக்கு சாப்பிடுற சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டேனே, ஏன் நீங்க சாப்பிடவே இல்லையா? என்ன கொடுத்துட்டா, நம்ம தான் சாப்பிடவே இல்லையே, என்ன பண்றது? சாப்பிடலாம் தான் நினைச்சிட்டு இருந்த மலரு. சரி அதுக்கு வந்து கொஞ்சம் வேலையா இருந்தனால சாப்பிடவே முடியலையா. சரி அதனால தான் அப்புறம் அப்படியே விட்டுட்டேன். ஆமா, இவன் ஏன் வந்ததுல இருந்து மூஞ்சி உருனே வச்சுட்டு இருக்கிறான்? சரி அவன் மூஞ்சி கொடுத்து பேசவே மாட்டேங்கிறான். ஆமா மலரு, நீ சாப்பிட்டியா மலரு? சாப்பிட்டேன். அதெல்லாம் நான் சாப்பிட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். இவன் எது கேட்டாலும் என்னமோ வெடுக்கு வெடுக்குன்னு மூஞ்சி திருப்புற மாதிரியே பேசிட்டு இருக்கிறான். சரி விடு, பேசாம நம்ம சாப்பிட்டுட்டு படுத்துக்கலாம். அம்மா பையன் தோட்டத்துக்கு வந்தானே, அவன் எப்ப வந்தான்? வீட்டுக்கு வந்துட்டானா கரெக்டா? பையனால கரெக்டா வந்துட்டான். நீங்க தான் வரவே இல்ல. அதான் சொன்னல மலரே, கொஞ்சம் வேலை இருந்ததுன்னு. அதனாலதான் சரியா நேரத்துக்கு வர முடியல. இப்ப என்ன பண்றது? அதுக்கு தோட்டம் வேலை இருந்தா அப்படிதான் முன்ன பின்னதான் ஆகும். எல்லா நாளும் ஒரே மாதிரி சீக்கிரமா வர முடியுமா என்ன? அதால தோட்டத்து வேலையில முன்ன பின்ன இருந்தா சீக்கிரம் வர முடியாதுன்னு எனக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு நான் தோட்டத்துக்கு வந்திருந்தனே, நீங்க அங்க ஒரு வேலையும் செஞ்ச மாதிரி தெரியல எனக்கு. எங்க தோட்டத்துக்கு வந்த? நம்ம தோட்டத்துக்கா நீ வந்த? நீ அப்படியே வந்திருந்தாலே அதான் உன்ற ஃப்ரெண்டு யாரும் இருக்கிறாங்களே, உன்ற மாமனா மச்சான், அவங்க தோட்டத்துக்கு தான் போயிருப்ப. நீ நம்ம தோட்டத்துக்கு நீ எங்கே வர ஒழுங்கா? சும்மா சாக்கு போக்கு சொல்லணும்ட்டு எதையாவது பேசிட்டு இருக்காதீங்க. என்ன நீங்க செஞ்ச தப்பு மறைக்கிறதுக்காக என்னென்ன நான் பேசிட்டு இருக்கீங்க? நான் அந்த தோட்டத்துக்கு போறேன் இந்த தோட்டத்துக்கு போறேன்னு. வேலை இருந்தா எல்லா தோட்டத்துக்கும் தான் போய் வேலை செய்யணும். அதுக்கு என்ன இப்போ? நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அதை சொல்லுங்க. அது கூட உங்களுக்கு ஞாபகம் இல்ல? நான் வந்தது பேசினது எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்ல? அப்படி தண்ணி அடிச்சுட்டு அப்படி கிடக்கணுமாங்க சின்ன பசங்க கூட சேர்ந்துட்டு? உங்களுக்கு புத்தி இருக்குதா என்ன? வயசு பிள்ளைங்களை வச்சுட்டு இப்படிதான் ஒரு மனுஷன் பண்ணிட்டு இருப்பானா? ஐயோ, என்ன இவளுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சா? அதுக்கு தான் அந்த பையன் ஒரு மாதிரியே பேசினா, நான் வீட்டுக்கு போங்க எல்லாம் தெரியும்னு. அட பாவி, அங்கே நீ சொல்லியிருந்தா நான் அதுக்கு தகுந்த மாதிரி வந்திருப்பேனேடா. மலரு, அது வந்து மலரு, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் மலரு, கொஞ்சம் மன்னிச்சுக்கடி. உங்களையெல்லாம் எத்தனை வாட்டி மன்னிக்கிறது? எவ்வளவு பேச்சு பேசுறது? எனக்கு ஒன்றும் புரியல. இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பேசாம பிள்ளைங்களை கூட்டிட்டு நான் பாட்டுக்கு எங்கேயாச்சும் போயிட்டே இருப்பேன். உடுமலரு மன்னிச்சுக்கடி, இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஏதோ அந்த பையன் பாட்டிலோட வந்தனால நான் பார்த்தது, சரி ஏதோ 2 பெக்கு மட்டும் போட்டுக்கலாம்னு நினச்சிட்டு சரின்னு சொல்லிட்டேன்டி. அது வேற நீயும் பார்த்துட்டியா? எனக்கே ஒன்றும் புரியலப்போ. நீ எப்போ வந்தேன்னு கூட எனக்கு தெரியல. அது என்ன கொஞ்சமா குடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் யார் வர்றது போறது கூட எதுவுமே தெரியாம நடானம் எல்லாம் குடிச்சிட்டு அங்க கடந்திருக்கிறீங்க. மழை வந்தனால தெளிஞ்சு வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க அப்படிதானே? பையன் பார்த்துட்டு வந்துட்டு சொல்லிட்டு அவனே ரொம்ப வருத்தப்படுற அவமானமா இருக்குதுமா, பேசாம வாமா போலான்ட்டு என்னை திட்டிட்டு அவன் கூப்பிட்டுட்டு வரான். சின்ன பசங்க கிட்ட இருந்து நான் என்ன பதில் சொல்றது? உங்களால எனக்கு மான மரியாதை எல்லாம் போகுது.
உடுமலர் இந்த ஒரு வாட்டி மன்னிச்சுக்கிடி. இனிமேல் நான் இதுக்கெல்லாம் போவே மாட்டேன். இதைவே எத்தனை வாட்டி சொல்றீங்க? ஆ? ஒரு வாட்டியா 2 வாட்டியா? இத கேட்டு கேட்டு எனக்கே புளிச்சு போச்சு. நீங்க எப்போ திருந்த மாட்டீங்க? 10 நாளைக்கு நல்லா இருப்பீங்க, 1 மாசத்துக்கு நல்லா இருப்பீங்க. எவனாச்சும் கூப்பிட்டா இதே வேலை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இது மாதிரி எல்லாம் எனக்கு இருந்தா இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இத்தனை நாள் நானும் போனா போச்சாதுன்னு ஏதோ பல்ல கடிச்சிட்டு இருந்தேன். இதுக்கு மேல எல்லாம் பிள்ளைங்களை வீட்டுல வச்சுட்டு இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் நான் வேடிக்கை பார்த்துட்டு என்னால இருக்க முடியாது. நீங்க பண்றது பண்ணுங்க, அப்புறம் நான் என்ன பண்ணணுமோ பண்றேன். ஐயோ, என்னடா இது வம்பா போச்சு. இவ என்ன பத்திரகாளியாட்ட ஆயிட்டா இன்னைக்கு? இவ்வளோ கோவப்படுறா. இவளை எப்படிதான் சமாதானப்படுத்த போறோன்னு தெரியலையே. மலரே, அடி தங்கம், இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்டி. இந்த ஒரே ஒரு வாட்டி என்னை மன்னிச்சிருடி. இனிமேல் இந்த மாதிரி போனானா அப்புறம் நீ என்ன சொல்றியோ சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். சரியா? இது ஒரே ஒரு வாட்டி விடுப்பா. நிலா, நிலா, கதவை தரடி நிலா. அடியே நிலா. ஏடி மழை வந்துட்டு இருக்குது, கதவை திறக்கிறதுக்கு இந்நேரமா? ஏன் நிலா, என்னதான் வீட்டுல பண்ணிட்டு இருப்ப நீ? வாயா வா, உனக்கு வீட்டுக்கு வரக்கு இப்பதான் நேரம் கிடைச்சதா? இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வெடிஞ்சதுக்கு அப்புறம் வர வேண்டியதானே? எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்த? தூரம் வர்றாரு, நான் கதவு கிட்டே நின்னுட்டு இருக்கிறேன். உடனே கதவு திறந்து விடுறக்கு. போடி அந்த பக்கம். உனக்கெல்லாம் புருஷன் மேல எந்த ஒரு அக்கறையும் இல்ல, அன்பும் இல்ல, ஒரு மரியாதையும் இல்ல. போ அந்த பக்கம் நகரு போ. என்னடி சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே செய்யலையா? பசிக்குதுடி ரொம்ப. வீட்டுல இருந்துட்டு நீ அது கூட செய்ய மாட்டியா ஒழுங்கா? ஒரு மனுஷனுக்கு சோறாக்கி போடுற கூட உனக்கு துப்பு இல்ல. நீ எல்லாம் நான் பேசிட்டு இருக்கிறியா? எங்க அம்மா இருந்தாலும் சாக்கி போடுவாங்க நேரத்துக்கு. அவங்களும் இப்ப அங்க போய் மக வீட்டுல உட்காந்துட்டாங்க. ஒரு எங்க அம்மா இல்லைன்னா எனக்கு சோறுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. நீ எல்லாம் எதுக்குதான் இருக்கிறியா எனக்கு தெரியலடி. ஆமா ஆமா, நான் எதுக்கு இருக்கிறேன்னு எனக்கு தெரியல. அங்க வர அடுப்பு மேல தோசை சுட்டு வச்சிருக்கிறேன், போய் எடுத்து சாப்பிடு போ. பரவாயில்லையே வா, நமக்காக தோசையெல்லாம் போட்டு வச்சிருக்கிறா. பரவாயில்லையே, சட்னி சாம்பார் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாளாட்டு இருக்குது. சாப்பிடியா? சாப்பிடு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசிக்கிறேன் நான். ஏடி, இந்த 2 காஞ்சு போன தோசை சுட்டு வச்சுட்டுதா இன்னும் வரலையான்னு கேட்டியா? ஆமாயா, நீ வரலன்னா தோசை காஞ்சுதான் போகும். தேவை இருந்தா சாப்பிடு, இல்லாட்டி வச்சுட்டு வா. ஐயோ, நம்ம கொஞ்சம் ஓவராக தான் போறோமா என்னமோ. பேசாம கொடுத்தது சாப்பிட்டுக்கலாம் இருக்கிறது. இல்லாட்டி அதை பிடிங்கி வீசினாலும் வீசிடுவா. இவளை எல்லாம் நம்ப முடியாது. அப்புறம் வேற நம்ம வேற வசி தாங்க மாட்டோம். நம்ம அம்மாவும் இல்லை செஞ்சு கொடுக்குறக்கு. பேசாம இருக்கிற சின்னுட்டு கம்முன்னு கப்பிச்சுப்புன்னு போய் படுத்துக்கலாம். இவளுக்கு விசி எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் சைலண்டா இருக்கிறா. ஏதாவது தெரிஞ்சா அப்புறம் நம்மளை மிதின்னு மீச்சிருவா. கம்முன்னு அவன் நல்ல மூடா இருக்கிறப்பவே நம்ம போய் சாப்பிட்டுட்டு கம்முன்னு படுத்துக்கலாம். என்னையா சாப்பிடுறியா இல்லையா? சாப்பிடாடி கொண்டா. அந்த நாய்க்கு கூட இன்னும் சோறு போடாம கிடக்குது. பேசாம அது கொண்டு போய் போட்டுட்டு வந்துட்டா கூட அதாச்சும் நிம்மதியா சாப்பிட்டுட்டு தூங்கு. ஐயோ, குடுங்கிட்டு போய் நாய்க்கு போட ரெடியா இருக்கிறாளாட்டு இருக்குது. பேசாம நம்மளே சாப்பிட்டுடலாம். சாப்பிட்றேன்டி, சாப்பிட்றேன். அப்புறம் வேற வழி. எங்க அம்மா இருந்தா எனக்கு நல்ல புதுசா சுட சுட தோசை சுட்டு கொடுக்கும். நீ என்ன இந்த காஞ்சி போன தோசை தான் வச்சிருக்கிறேன். சாப்பிட்டு தொலைறேன். வேற என்ன பண்றது? ஆமா ஆமா, நீங்க நேரம் கட்ட நேரத்துக்கு வருவ. நான் உனக்கு சுட சுட தோசை போட்டு தந்துட்டு கொஞ்சிட்டு கிடக்குறேன். அதெல்லாம் ஹாட் பாக்ஸ்ல தான் போட்டு வச்சிருந்தேன். போதும் போதும், இந்த சூடு. பேசாம தின்னுட்டு வா. என்ன இந்த மழை இன்னும் நிக்க வேலையாட்டு இருக்குது. சரி, தூக்கம் வருது, தூங்கலாம். ஏனிலா வந்து படுவா. இந்த டொப்பிக்காரன் சும்மா எதுவுமே நடக்காத மாதிரி இப்படியே பேசிட்டு இருக்கிறான். நானும் கோவத்தை எவ்வளவு நேரம் தான் அடக்கி வைக்கிறதுன்னு தெரியலையே. அவன் ஏதாவது பேசிட்டு இருக்குது. கம்முன்னு பேசாம படுத்துட்டான்னு தப்பிச்சிட்டான். இனிமே இன்னும் ஒரு வார்த்தை பேசிட்டோம், அப்படி இருக்குது அவனுக்கு. என்னடி நிலா, என்னடி நான் பாட்டு பேசிட்டே இருக்கிற, நீ பாட்டுக்கு ஏதோ யோசனையிலேயே இருக்கிற. ஆமா, உனக்கு இன்னும் தூக்கம் வரலையா? நீ தான் தின்னது படுத்து கும்பகர்ணியாட்டு தூங்குவியே. இன்னைக்கு என்ன தூங்காம இப்படியே முடிச்சுட்டு கிடக்குற? மழை வேற வருது, வந்து தூங்குவா. ஏன் இன்னும் முடிச்சுட்டு கிடக்குற? நான் வரலன்னு சொல்லிட்டு தூங்காம இருந்தியா? சரி, அதான் வந்துட்டேல, போய் படுத்துக்கப்போ, போய் தூங்கு. நீ இப்ப தூங்கினாலே காலையில போய் லேட்டாவே எந்திரிப்ப. நீ நேரம் கழிச்சு படுத்த நாளைக்கு மத்தியானம் தான் எந்திரிப்பியாட்டு இருக்குது. நானும் பேசக்கூடாதுன்னு பார்த்து கம்மன் இருந்தா இவன் அடங்க மாட்டானா இருக்குது. இனி நம்ம வேலை காட்ட வேண்டியதான். ஏயா, எதுக்கு பேய் பிசாசு பக்கத்துல நீ எப்படி தூங்குவ? உனக்கு பயமா இல்ல? என்னடி உளறிட்டு கிடக்குற? உனக்குதான் ஏதோ மப்பேறி போச்சா என்ன? பேசாம வந்து படுவா. என்னமோ தூங்க சொன்னா என்னமோ பேய் பிசாசன் ராத்திரி நேரத்துல பேசிட்டு இருக்கிறா. ஆமாயா, எனக்கு தான் மப்பேறி போச்சு. நான் தானே வயக்காட்டுல பாட்டிலா குடிச்சிட்டு கவுந்துட்டு கிடந்தேன். அதனால எனக்கு தான் மப்பேறி போச்சு. நீ நல்லாதான் இருக்கிற, நல்லாதான் இருக்கிற. என்னடி நீலா உளறிட்டு கிடக்குறா? என்ன இவளுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சதோ தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கிறாளா? இது தெரியாம தான் நம்ம வாய் விட்டுட்டு இருந்தோமா? என்னையா அப்படியே என்னமோ திருட்டு மொழி முழிக்கிற பேந்த? என்ன நான் சொல்றது கரெக்டா? வயக்காட்டுல நீ தானே குடிச்சிட்டு கிடந்த? நிலா, அது வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸா இருந்ததாடி, அதனாலதான் கொஞ்சம் லைட்டா. ஆமாயா ஆமா, நான் தான் வந்து பார்த்தனே உன்ற லட்சணத்தை. உனக்கு எந்த அளவுக்கு ஏறி கிடந்ததுன்ட்டு நான் தான் வந்து பார்த்துட்டு தானே வந்தேன். நான் என்னை பேய்ங்கிற, பிசாசுங்கிற, ராட்சசிங்கிற. இந்த பேய் அடிச்சா எப்படி இருக்குதுன்னு பாரு. நிலா, வேண்டாடி, உடுடி. நீ என்னமோ யாரோ சொன்னது கேட்டுட்டு வந்து நீ அன்னை இப்படி அடிக்காதடி, உருடி நிலா, வலிக்குதுடி. என்னையா பொய் மேல பொய் பேசிட்டு இருக்கிற? யாரோ சொல்லலையா? யாரோ? நானே வந்து நேரடியா பார்த்தேன் உன்ற லட்சணத்தை. நீதாயா என்ன அப்படி பேசிட்டு இருந்த? கண்டபடி திட்டிட்டு இருக்கிற, என்னென்னமா வாய்க்கு வந்தபடி. நானும் போனா போகுது நாங்க பல கடிச்சிட்டு இருந்தேன். சரி, அவங்க முன்னாடி போட்டு எதுவும் சொல்லக்கூடாது, வைக்கக்கூடாது, நம்ம புருஷனாச்சே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்து சரி பேசிக்கலான்னு பார்த்தா நீ ஓவரா பேசிட்டு இருக்கிறியா? பொய் மேல பொய் சொல்லிட்டு இருக்கிறியா? ஏயா, என்னை பார்த்தா உனக்கு ராட்சசியாட்ட தெரியுதா?
வேண்டாடி வேண்டாடி உருடி தெரியாம சொல்லிட்டேன்டி இனிமேல் அந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டேன்டி விடுடி சொல்றதெல்லாம் சொல்லிட்டு பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப நான் உனக்கு ராட்சசி பேயி பிசாசு இந்த வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். அது 4 பேருக்கு முன்னாடி இப்படி விட்டு கொடுத்து பேசுறியா? உன்னையெல்லாம் என்னையா பண்றது? எனக்கு எவ்வளவு அடிச்சாலும் ஆத்திரமே தீரவே மாட்டேங்குதுயா. உருடி பேசாம கம்பெனிருடி போயிருடி. இனிமேல் தான் நான் இந்த மாதிரி பேச மாட்டேன்னு சொல்லிட்டேல விட்டுரு இதோட. அப்ப நான் திருப்பி அடிச்சு நீ தாங்க மாட்டேடி நீலா. பேசாம இதோட முடிச்சுக்கலாம் கம்பெனிரு. என்னடி நீலா என்னை அடி அடின்னு அடிச்சு பொழந்துட்ட. இப்ப போய் நீ என்னமா व्यसனப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற? ஆமாயா, உன்னை கட்டினதுக்கு நான் व्यसனப்படாம என்ன செய்யறது? நீதான் என்னை தோசம் பிடிச்சவன்னு சொல்லிட்டியே. நான் கட்டினதுல இருந்து உனக்கு சந்தோஷமா போயிடுச்சுன்னு இல்ல சொன்னேன். ஏய் அதுக்கு அடி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற? அதெல்லாம் ஒன்னும் இல்லடி. அதுக்கு தான் இப்ப நீ என்னை அடிச்சியா? ஏயா அது மட்டுமா சொன்ன? நீ என்னென்ன பேச்சு பேசுன? என்னால அங்க நின்று கேட்கவே முடியல. அது அவங்க எல்லாரும் இருந்தாங்க. எனக்கு ரொம்ப அவமானமா போச்சு. உருடி நிலா நான் ஏதோ மப்புல தெரியாம பேசிட்டேனாட்டு இருக்குது. பேசினது எதுவுமே எனக்கே ஞாபகம் இல்லடி. அப்படியெல்லாம் நான் பேசினேன்னு எனக்கே தெரியல. நீ சொல்லிதான் இப்ப எனக்கே புரியுது. சரிடி தப்புதான்டி. இனிமேல் நான் இப்படியெல்லாம் பேசவே மாட்டேன்டி நிலா. மன்னிச்சுக்கடி. உடியா நான் மன்னிக்கிறதுக்கு நான் யாரு? நான் எங்க போறவதானே? விடு வெடிட்டு பாக்குறேன். வெடிட்டு நான் பாட்டுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்துக்கிறேன். நீ பேசாம இனிமேல சந்தோஷமா இரு. உனக்கு பிடிச்ச தோசம் போயிருச்சுன்னு சொல்லி இனி சந்தோஷமா இரு. என்ன இவன் நம்மளை போட்டு அடி அடி நடிச்சிட்டு என்ன இவ போய் கோவமா உட்காந்துட்டு இருக்கிறா? ஏண்டி நீல அதான் உங்க கோபத்தையில காமிச்சிட்டே இல்ல. இனி என்ன அதான் என்ன நல்லா அடி அடி நடிச்சிட்டே நான் தான் எல்லாம் வாங்கிட்டேன்ல. அப்புறம் ஏன் இன்னொன்னு கோவம் குறையிலையா? போதும்டி போதும். ரொம்ப கோவப்பட்டுட்டு மறுத்துட்டு கிடந்தீங்கன்னா பார் மூஞ்சியெல்லாம் வீங்கி போச்சு. அடியில் அடிச்சு அடியில் என் மூஞ்சியும் பேர்த்துட்ட. இப்போ பார் கோவத்தில் ஒன்றரை மூஞ்சி வீங்க போகுது. சீதா சீதா ரெடி ஆயிட்டியா? கொஞ்சம் சீக்கிரம் வா, நேரமாச்சு. ஏன் மாமா கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? நான் தான் வந்துட்டு தான் இருக்கிறேன். பிள்ளைங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு வர வேண்டாமா? சரி சரி சொல்லிட்டியா? புள்ளைங்க எந்திரிச்சிட்டாங்களா? எங்க புள்ளைங்க எந்திரிச்சிட்டாங்களா? எந்திரிச்சிட்டாங்க மாமா. மாயா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குதுல்ல? சரியா நாங்க போயிட்டு சீக்கிரமா வந்துடுறோம். நீங்க ஏதாவது செஞ்சு சாப்பிடுங்க 2 பேரும். சரிங்கம்மா. சீதா பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நீயே ஏதாவது செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கலாம்ல? ஆமா மாமா, நீங்க வேற சீக்கிரம்ங்கறீங்க. இதுல வேற நான் ஜோர் ஆக்கிட்டு இருந்தேனா இன்னும் திட்டுவீங்க. அதனால தான் நானே ஆக்கல. சரி பொட்ட பிள்ளைங்க தானே ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்டு விடுங்க. மாயா மாவெல்லாம் ஆட்டி வச்சிருக்கேன்டி. இந்த சாம்பார் எல்லாம் கூட இருக்குது. சூடு பண்ணி வேணா இட்லியோ தோசையோ போட்டு சாப்பிடுங்க. வேணா கொஞ்சம் சட்னி வேணும்னா ஏதாவது வச்சு சாப்பிடுங்க. சரியா? நான் போய் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். சரிங்கம்மா. மாயாக்கண்ணே பார்த்து ஜாக்கிரதையா இரு சாமி. அம்மா தங்கச்சி எங்க? அப்பா அவ இப்பதான் எந்திரிச்சா. பாத்ரூமுக்கு போயிருக்கறாப்பா. சரி கண்ணே ஏதாவது செஞ்சு சாப்பிடுங்க. பார்த்து ஜாக்கிரதையா இரு சாமி. தங்கச்சி பார்த்துக்கோ. சரிங்கப்பா. என்னப்பா அப்பவே அம்மா கூப்பிட்டுட்டு இருந்தீங்க, இன்னுமே பேசிட்டு இருக்கீங்க நின்னுட்டு? இன்னும் கிளம்பலையா? நேரம் ஆகலையா? கிளம்புறேன் கிளம்புறேன். சரி பார்த்து ஜாக்கிரதையா இருங்க 2 பேரும். ஐயோ அப்பா, பக்கத்து ஊருக்கு தானப்பா போயிட்டு வரீங்க? என்னமா ஃபாரின் போற மாதிரி சும்மா பேசிட்டே இருக்கீங்க? போய் சீக்கிரம் வாங்கப்பா போங்க. சரி கண்ணு இருந்தாலும் கொஞ்சம் பயந்தா பிள்ளைங்களை தனியா விட்டுட்டு போறோமேன்னு. ஏப்பா பக்கத்துல இருக்கிற கல்யாணத்துக்கு போயிட்டு வரக்கு எதுக்குப்பா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் நாங்க இருந்துக்கோ, நீங்க போயிட்டு வாங்க போங்க. சோனி மாயா சரி பாத்துடி ஜாக்கிரதையா இருங்க. சண்டை பிடிச்சுக்காதீங்க. சரி வாங்க மாமா, பஸ் வந்துரும். அடடா இது என்ன மாமாவோ அக்காவோ நல்ல ஜம்முன்னு ரெடி ஆயிட்டு ஜோடியா கிளம்பிட்டீங்க? வாசல புள்ள வா வா. நீ எங்க போயிட்டு வர காலங்காத்தால? அதுவாக்கா எங்கள் அண்ணி வீட்டுக்கு தாக்கா போயிட்டு இருக்கிறேன். சரி பால் வாங்கணுமா பையனுக்கு. சரி அத்தை வேறு வீட்டில் இல்லை. சரி அதை போய் பால் எடுத்துகிட்டு வந்துடலான்ட்டு போயிட்டு இருக்கிறேன். நீங்கள் 2 பேரும் என்ன கிளம்பி இவ்வளோ சீக்கிரமாக காலங்காத்தால் எங்கேயோ வெளியே போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது? ஆமா சின்ன புள்ள, கல்யாணத்துக்கு தாண்டி போறோம். கல்யாணத்துக்கா? எங்ககிட்ட எல்லாம் சொல்லவே இல்லை நீங்கள் கல்யாணத்துக்கு போகணும்னு. அதை நானே மறந்துட்டேன்டி. இப்பதாண்டி மாமா தான் நைட்டு தான் ஞாபகப்படுத்தினாரு. சரி அதனாலதான். ஆமா சின்ன புள்ள அவ கல்யாணத்துக்கு போறதே மறந்துட்டா. ஏன்னா அவ சொந்தக்காரங்க கல்யாணம்னா அவளுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என்ற சொந்தக்காரங்க கல்யாணமா அதனாலதான் மறந்துட்டாளாட்டு இருக்குது. அட போங்க மாமா, நான் உண்மையிலேயே மறந்துட்டேன். நீங்க என்னடானா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அதானே மாமா சொல்கிற சரிதானே. ஏக்கா மாமாவோட சொந்தக்காரங்க கல்யாணத்தை நீங்கள் எப்படி மறக்கலாம்? அது நெசமாவே நான் மறந்துட்டேன்டி. அவர்தான் ஏதோ பேசிட்டு இருக்காரு. நீ வேற. என்னக்கா நீங்களும் மாமா மட்டும்தான் போறீங்களா? சோனி மாயால ஒருத்தர் வரலையா? இல்ல சின்ன புள்ள வரல. பிள்ளைங்க 2 பேரும் வீட்ல தான் இருக்காங்க. அது இதே மாமாவோட தூர சொந்தக்காரங்களுக்கு யாருக்க கல்யாணம் மாமா. சரி அதான் 2 பேரும் போயிட்டு வந்துடலான்ட்டு தான். பக்கத்து ஊரு தான். போயிட்டு சீக்கிரமா வந்துருவேன். நீ வேலை முடிஞ்சா போய் பிள்ளைங்க கூட கொஞ்சம் இருந்து பாத்துக்கோ சின்ன புள்ள. நான் போயிட்டு சீக்கிரம் மத்தியானத்துக்குள்ள வந்துடுறேன். சரிக்கா நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க. நான் போய் அப்புறமா பார்த்துக்கிறேன் போங்க. சீதா சொந்தக்காரங்களையெல்லாம் பார்த்தது பேசிட்டு அப்படியே நின்னுக்காத சரியா? போனோமா வந்தோமான்னு இருக்கணும். உன்னை வந்து வீட்டில் விட்டுட்டு வேற நான் வயக்காட்டுக்கு போகணும் சரியா? ஐயோ சரிங்க மாமா, எத்தனை வாட்டி தான் இதையே சொல்லிட்டு இருப்பீங்க?
ஆமா ஆமா இங்கெல்லாம் சரி சரின்னு சொல்லிட்டு ஆளுங்களை பார்த்தது உனக்கு நியாயம் பேசுறதுக்கே தீரவே தீராது. அதனாலதான் சொல்லிட்டே இருக்கிறேன். அப்படி சும்மா என்னை வந்து கூப்பிட்றோன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு தான் நான் இங்கேயே சொல்றேன். சரியா? ஐயோ சரிங்க மாமா, சரி பஸ் வருதான்னு பாருங்க. வணக்கம் நண்பர்களே, நம்ம வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம புதுசா பார்க்குற நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க நண்பர்களே.